Hi all, this is Nihas TNPSC. இந்த வீடியோவில் SSC CGL எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுக்கு கேட்டிருக்க சிக்னேச்சர் எப்படி ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ssc.government.in அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான சிக்னேச்சர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்லேயே கேட்டிருக்காங்க. 6 சென்டிமீட்டர் வித் அண்ட் இன்டூ 2 சென்டிமீட்டர் ஹைட் 10 KB to 20 KB இருக்கணும். JPEG ஆர் JPG ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் ஷீட்டில், அதில் ஒரு ப்ளூ இங்கில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிவிட்டு இதை நமக்கு தேவையான சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு கூகுள் குரோம்க்கு போங்க. குரோம் போயிட்டு PI7 இமேஜ் டூல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசைன் சைன் 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 200 DPIயை 300 DPIயாக மாற்றுங்க. 300 DPI தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் வித் இன்டூ 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 19 மாற்றிக்கலாம். 20னா கொஞ்சம் அதிகமாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ 10 to 20 தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ அந்த சைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.